Students, now we are going to see about light. Okay, third term, 7th science. Okay, 7th class, third term the first unit light. Okay, when you enter the dark room, nothing is visible. Okay, when you switch on the light, everything becomes visible. அதாவது நம்ம வந்து ஒரு இருட்டான அறையில் வந்து நுழையும் போது நம்முடைய கண்களுக்கு என்னது ஒன்றுமே புலப்படுவதில்லை. நாமோ எப்போ வந்து என்னது அந்த மின் விளக்கை ஒளிரச் செய்யும் போது என்ன ஆகுது, நம்முடைய கண்ணிற்கு அந்த பொருட்களானது புலப்படுகிறது. ஓகேவா? இப்போ லைட் இஸ் தி டைப் ஆஃப் எனர்ஜி that helps to see all the things around us. ஓகே, ஒளி என்பது நம்மை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களையும் காண உதவும் ஒரு ஆற்றலின் ஒரு வகை. ஓகேவா? லைட் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி that helps to see all the things around us. ஓகே, ஒளி என்பது நம்மை சுற்றி உள்ள அனைத்து பொருட்களையும் காண உதவும் என்பது ஒரு ஆற்றலின் ஒரு வகை. ஓகேவா? So light can be detected by human eye. ஓகேவா? இந்த ஒளியானது நம்முடைய கண்களினால் கண்கள் ஒளியை கண்டு உணர்ந்து கொள்கின்றன. ஓகேவா? நம்முடைய கண்களானது அந்த ஒளியை கண்டு உணர்ந்து கொள்கின்றன. ஓகேவா? sunlight is the only source of energy for plants. அதுனே இப்போ sunlight the only source. ஓகேவா? sunlight is the only source of plants. Okay, பாருங்க, sunlight is the only source of energy for plants. Okay, தாவரங்களுக்கு மூல ஆற்றலாக விளங்குவது சூரிய ஒளியே. ஓகேவா? நமக்கு தெரியும், தாவரங்கள் நமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன சூரிய ஒளி மூலமாக. ஓகே, அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க? போட்டோசிந்தசிஸ். ஓகே, என்ன சொல்லுவாங்க? போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ் என்பது ஒளிச்சேர்க்கை வினை. ஓகே, அதாவது நமக்கு தெரியும், plants breathe in carbon dioxide, breathe out oxygen. Okay, human being breathe in oxygen, breathe out carbon dioxide. Okay, so அப்ப செய்யும் plant என்ன பண்ணும்? தாவரங்கள் என்னது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், sunlight. Okay, என்ன பண்ணும்? plant can synthesize their food own through photosynthesis. Okay, green pigment of the plant is called chlorophyll, which convert carbon dioxide, water in the presence of sunlight to form carbohydrate. Okay, தாவரங்களினுடைய பச்சை நிறத்திற்கு என்ன காரணம்? chlorophyll. Okay, green pigment of the plant is called chlorophyll, which convert carbon dioxide and water in the presence of sunlight. Okay, சூரிய ஒளி அது முக்கியம். ஓகேவா? in the presence of sunlight to form carbohydrate. Okay, அப்போ தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன சூரிய ஒளி மூலமாக. ஓகேவா? அதை என்ன பண்றோம்? நம்ம சாப்பிடுறோம். ஓகேவா? அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இப்போ லைட்டுக்கு என்னன்னா இந்த எப்படி கிடைக்கும்? ஓகேவா? சோர்ஸ். ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், சோர்சஸ் ஆஃப் லைட். ஓகே, சோர்சஸ் ஆஃப் லைட். தி ஆப்ஜெக்ட்ஸ் which can emit the light is called sources of light. ஒரு பொருளானது, எந்த பொருளானது ஒளியை உமிழ்கின்றனவோ அது சொல்லுவாங்க ஒளி மூலங்கள். ஓகே, the object which can emit the light is called sources of light source. Okay, the object which can emit the light
the object which can emit light. Okay, the object which can emit light is called light source. Okay, it's called light source. Okay va, light source. அப்போ எந்த பொருளானது ஒளியை உமிழ்கின்றனவோ அவை ஒளி மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. லைட் கம்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சோர்ஸ். பொதுவாகவே ஒளியானது பல மூலங்களிலிருந்து கிடைக்கிறது. ஓகேவா, தி லைட் கம்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் சோர்ஸ். ஓகே, ஒளியானது பல மூலங்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. ஓகேவா, இது ரெண்டா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா, அதாவது சோர்ஸ் ஆஃப் லைட் ஆனது டூ டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட். ஓகேவா, நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். செகண்ட் ஒன் artificial source of light. Okay, artificial source of light. Okay, natural source of light, the source which can emit the light naturally. Okay, the source which can emit the light naturally is called natural source of light. Okay வா, அதாவது என்னது ஒரு 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 மூலங்கள். ஓகேவா, இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய மூலங்கள். ஓகே, இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய மூலங்கள் சொல்லுவாங்க, இயற்கை ஒளி மூலங்கள். ஓகே, the source which can emit the light naturally is called natural source of light. இயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய மூலங்கள் சொல்லுவாங்கன்னா இயற்கை ஒளி மூலங்கள். ஓகே, இப்போ மெயின் என்ன சொல்லுவாங்கன்னா சன்லைட். மெயின் என்ன சொல்லுவாங்க, sunlight. Okay, sunlight is the primary natural source. Okay, சூரிய ஒளி என்பது ஒரு முதன்மை இயற்கை ஒளி மூலம். Okay, sunlight is the primary natural source. Okay, சூரிய ஒளி என்பது என்னது, ஒரு முதன்மை இயற்கை ஒளி மூலம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ். என்னது, stars. Okay, stars is நட்சத்திரங்கள். Okay, stars also produce light. Okay, stars also produce light. These stars is far away from sunlight. Okay, stars are far away from sunlight, so the light comes from them is are too weak. Okay, stars are far away from sunlight, so the light comes from them to are too weak. என்னது, இந்த நட்சத்திரங்கள் வந்து சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் குறைவான ஒளியை நமக்கு தருகின்றன. ஓகேவா, நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அதனது குறைவான ஒளியை நமக்கு தருகின்றன. அது மட்டுமல்ல, அப்புறம் அது மூன். ஓகே, அடுத்து next moon. Moon also produce light naturally, particularly night. Okay, moon என்னது, சந்திரன். சந்திரன் செய்யும் இரவில் செய்யும் ஒளியை தருகிறது. ஓகேவா, moon also produce light in night. Okay, இரவில். Some living organism also produce light. ஓகேவா, some living organism. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா some living organism, சில உயிரினங்கள். ஓகேவா, living organism. Some living organism also produce light. ஓகேவா, சில உயிரினங்கள் என்னது, இயற்கையாகவே ஒளியை உமிழ்கின்றன. ஓகே, it is due to certain chemical reaction occurs in the organism. Okay, occurring in the organism. ஓகேவா, இதற்கு காரணம் என்னன்னா அந்த உயிரினங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான வேதியியல் மாற்றம். ஓகே, so certain living organism emit the light naturally. என்ன சொல்லுவாங்கன்னா ஜெல்லி ஃபிஷ். நீங்கள் பாருங்க, ஜெல்லி ஃபிஷ். ஓகேவா, glowworm. ஓகே, ஜெல்லி ஃபிஷ், glowworm. jellyfish and glowworm. Okay,
க்ளோவோம். க்ளோவோம் என்னது? மின்மினி பூச்சி. ஓகேவா? மின்மினி பூச்சி. ஜெல்லி ஃபிஷ். ஓகேவா? ஜெல்லி ஃபிஷ், மின்மினி பூச்சி மற்றும் சில வகை மைக்ரோ ஆர்கானிசம், சில நுண்ணுயிரிகள் இயற்கையாகவே எனது ஒளியை உமிழ்கின்றன. ஓகேவா? சம் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா? சில நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ இந்த மாதிரியான சில உயிரினங்கள் என்ன பண்ணுது? இயற்கையாகவே ஒளியை உமிழ்கின்றன. ஓகே, ஜெல்லி ஃபிஷ், க்ளோவார்ம், மின்மினி பூச்சி. ஓகே, சில நுண்ணுயிரிகள் இயற்கையாகவே என்னது? ஒளியை உமிழ்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ். The light can be produced artificially. ஓகேவா? செயற்கையாகவே நமக்கு அது உருவாக்குனா அதை சொல்லுவாங்க artificial source of light. Okay, the light can be produced artificially. Light can be produced artificially. ஓகேவா? light can be produced artificially. ஓகே, அதாவது செயற்கையாகவே இந்த ஒளியை உமிழக்கூடிய சில மூலங்கள். ஓகேவா? செயற்கையாகவே ஒளியை உமிழக்கூடிய சில பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்? கேண்டில். ஓகேவா? பாத்தீங்களா? கேண்டில் என்னது? கேண்டில், மெழுகுவர்த்தி. ஓகே, இன்கேண்டசன்ட் லேம்ப், இன்கேண்டசன்ட் லேம்ப், நியான் லேம்ப். யார் சொல்லலாம்? நியான் லேம்ப், சோடியம் லேம்ப். ஓகேவா? நியான் lamp and sodium lamp. இதெல்லாம் என்னது? செயற்கை ஒளி மூலங்கள். ஓகே, artificial source of light. The light can be produced artificially. அதாவது செயற்கையாகவே என்னது? ஒளியை உமிழக்கூடியது. ஓகேவா? செயற்கை ஒளி மூலங்கள். கேண்டில், மெழுகுவர்த்தி. இன்கேண்டசன்ட் லேம்ப். ஓகேவா? சுடர் மின் விளக்கு. நியான் லேம்ப், சோடியம் லேம்ப், சோடியம் ஆய்விளக்கு. நியான் ஆய்விளக்கு. ஓகேவா? நியான் ஆய்விளக்கு, சோடியம் ஆய்விளக்கு. என்னது? செயற்கை ஒளி மூலங்கள், ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ். ஓகே, இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. இன்கேண்டசன்ட் சோர்ஸ் அண்ட் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். ஓகேவா? அது என்னன்னா இன்கேண்டசன்ட் சோர்ஸ். இதுல ரெண்டு கேட்டகரி. நெக்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? ரெண்டு பாயிண்ட். இன்கேண்டசன்ட் சோர்ஸ். என்னன்னா கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். ஓகே, இன்கேண்டசன்ட் சோர்ஸ். இன்கேண்டசன்ட் சோர்ஸ் என்னன்னா ஒரு பொருளை நாம் அதிக வெப்பநிலைக்கு வந்து சூடுபடுத்தும் போது என்னது? ஒளியை உமிழ்கின்றது. ஓகே, the substance, the material which are able to emit the light at heating at high temperature. ஓகேவா? The materials which are heated at high temperature, then they are able to emit the light. ஓகேவா? ஒரு பொருளானது அதிக வெப்பநிலைக்கு நம்ம வந்து சூடுபடுத்தும் போது என்ன பண்ணுது? சில ஒளியை தருகின்றன. பாத்தீங்கன்னா இரும்பு. ஓகேவா? சூடான இரும்பு ராடு. ஓகேவா? இரும்பு கம்பி. ஓகே, அந்த சூடான இரும்பு கம்பி எனது சிகப்பு நிற ஒளியை தருகிறது. ஓகேவா? நம்ம வந்து இரும்பை வந்து ரொம்ப நேரம் சூடுபடுத்தும் என்ன கிடைக்குது? ரெட்டா மாதிரி ரெட் ஹாட் அயோன் சொல்லுவாங்க. ரெட் ஹாட் அயோன், அதாவது ரெட் ஹாட் அதாவது சொல்லுவாங்க சூடான. அப்போ சூடான அந்த இரும்பு கம்பியானது என்னது? சிகப்பு நிற ஒளியை தருகிறது. ஓகேவா? when the iron rod is heated at high temperature. ஓகேவா? when the iron rod is heated at high temperature, it becomes red light. ஓகே, சிகப்பு நிற ஒளியை தருகிறது.
கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ் என்னன்னா சில பொருட்களில் சில கேஸ் வாயுக்களின் மீது மின்சாரத்தை செலுத்தும் போது என்னது ஒளியை தருகிறது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி கேன் பாஸ் த்ரூ தி சர்டைன் கேஸஸ் at low pressure, குறைவான அழுத்தத்தில். ஓகே, electricity can pass through the certain gases at low pressure. சில வாயுக்களின் மீது மின்சாரத்தை குறைவான அழுத்தத்தில் செலுத்தும் போது என்ன பண்ணுது? ஒளியை தருகிறது. அதாவது இந்த நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரெட், அதாவது hot iron. ஓகேவா? hot iron rod. hot iron rod gives என்னது? red light. ஓகேவா? சிகப்பு நிற ஒளியை தருகிறது. ஓகே, கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ் என்னது? அதாவது சில வாயுக்களின் மீது மின்சாரத்தை செலுத்தும் போது, குறைவான அழுத்தத்தில் செலுத்தும் போது என்ன பண்ணுது? அது ஒளியை உமிழ்கின்றது. ஓகேவா? நியான் லேம்பு, இந்த சோடியம் லேம்ப். ஓகேவா? சில வாயுக்களின் மீது மின்சாரத்தை நாம் செலுத்தும் போது, குறைவான அழுத்தத்தில் செலுத்தும் போது ஒளியை தருகின்றன. ஓகேவா? நியான் லேம்ப் அண்ட் சோடியம் லேம்ப். ஓகேவா? இதானது என்னது? லைட். ஓகேவா? அப்போ லைட் மீன்ஸ் என்னது? லைட் இஸ் என்னது? டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி that helps to see all things around us. ஒளி என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் காண உதவக்கூடிய ஆற்றலினுடைய ஒரு வகை தான் சொல்லுவாங்கன்னா ஒளி. ஓகே, அதுலயுமே பாத்தீங்கன்னா சன்லைட் இஸ் தி என்னது? மெயின் சோர்ஸ், ஒன்லி த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ். தாவரங்களுக்கு மிக முக்கிய மூல ஆற்றலாக சூரிய ஒளி உதவுகிறது. ஓகேவா? தாவரங்களுக்கு மிக முக்கிய ஆற்றலாக இந்த சூரிய ஒளி உதவுகிறது. ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் a inexhaustible energy source. அதாவது நமக்கு என்னது? கிடைத்து கொண்டே இருக்கும். ஓகேவா? அதாவது நிலையானது. ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க? inexhaustible energy source. ஓகேவா? solar energy is the inexhaustible energy source. Okay, sunlight. Okay, sun energy. Okay, okay. Thank you.